ஹலோ மக்களே, வணக்கம். நன்றி 131 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும். இது துளசி மாடம் புதுசாக மண் மாற்றி இப்போ தான் வச்சுருக்கேன். போன வாரம் வாங்கின துளசி செடிங்க. ஒரு செடி வாடிடுச்சு, ஒன்று நல்லாயிருக்கு. இருந்தாலும் 2 பேரையும் ஒன்றா வச்சுருக்கேன். உருளி சுந்தரவல்லி சிஸ்டர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நன்றி சிஸ்டர். உருளியில் வந்துட்டு நாங்கள் பச்சைக்கற்பூரம், வெட்டி வேறு, நல்லா குடிக்கிற தண்ணி அண்டு வந்துட்டு பன்னீர் ஊற்றிருக்கேன். வாசனையாக இருக்கும். இந்த டைம் வெறும் சிகப்பு ரோஜா மட்டும்தான் கிடச்சிது. கலர் கலராக வைக்க முடியல. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை பூஜையை செமையாக பூஜை பண்ணி முடிச்சிடலாம் இல்லைங்களா? ஸோ அதனால் உருளி யாருனாலும் வைக்கலாம். கண்ணுக்கு ஒரு மாதிரி ஒரு அழகு, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. வீட்டு வாசலுக்கு முன்னாடி உருளி இருந்தால் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், லக்ஷ்மி கடாட்சம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களால் யாராலெல்லாம் உருளி வச்சுக்க முடியுமோ தாராளமாக வச்சுக்கோங்க. நான் உருளி கீழே முக்காலி மனை வச்சு அதுக்கு மேலே பித்தளையில் தான், முக்காலி மனையும் பித்தளை, உருளி பாத்திரமும் பித்தளையாக தான் வச்சுருக்கேன். ஸோ மண்பானையில் கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னாலும் ஓகே. வேறு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. நாளைக்கு வெள்ளிக்கிழமை பூஜைக்கு ரெடி ஆயாச்சு. டெய்லியுமே சாமிக்கிட்ட விளக்கு வச்சுட்டு இந்த உருளிக்கு, துளசி மடத்துக்கு பிள்ளையார் ஒன்று வச்சுருக்கேன் கேலண்டர் மாதிரி. அவருக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு தான் ஆஃபீஸ்க்கு கிளம்புவேன். அது மனசுக்கு ஒரு நிம்மதி. ஸோ உங்களால் முடிஞ்சளவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே வரும்போதே விநாயகரை பார்த்துட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவோம். வெளியே போகும்போதும் அப்படி தான். இதெல்லாம் பார்த்துட்டே வெளியே போனோன்னா ஸோ அன்றைக்கு ஒர்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி நான் யார்கிட்டேயும் ரொம்ப பேச மாட்டேன். நான் உண்டு, எங்கள் வீட்டு வேலை உண்டு, ஆஃபீஸு, வீடு, இவ்வளோ தான் என்னோடது. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன பேசணுன்னு தெரியல, ரொம்ப பேசுகிறேன்னு தெரியுது. ஸோ நன்றி இப்போவே சொல்லிக்கிறேன். சுந்தரவல்லி சிஸ்டருக்கு ஸ்பெஷல் நன்றி. எதுக்குன்னா அவங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நன்றி மக்களே.